வெல்கம் ஆல்ஃபா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியை செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக. இது தேவனுடைய வார்த்தைகள்படி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி செய்ய நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இது நல்லா போட்டிருக்கோம். பிழைத்து பெருகி, பிழைக்கணும் ஒன்று, ரெண்டாவது பெருகணும் என்று கற்று சொல்கிறார். நான் என்று இது சாதாரணமாக இருப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி நீ தம்முடைய கட்டளைகளை கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை இந்த 40 வருஷமாய் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லாவற்றையும் நினைப்பாயாக. அப்பப்போ சம்டைம்ஸ் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இதற்கு அதான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும். ஏன் சிறுமைப்படுத்தணும்? ஏனென்றால் நமக்கு தெரியணும், நம்ம சிறுமையிலேருந்து தான் வந்தோம்னு சொல்லிட்டோம். இப்போ உயர்த்தி வச்சிருக்காரு கர்த்தர். நம்முடைய வசனங்களை கை கொள்ள மாட்டேயோ, ரெண்டாவது கை கொள்ள மாட்டேயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இதை நல்லா மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இப்படி தான் நடக்கும். கர்த்தர் உடனே ஒரு ஆளுக்கு உயர்வை கட்டிட மாட்டார். ஒருத்தரை சிறுமைப்படுத்தி அவன் இருதயத்தை செம்மையானவனாக இருக்கிறானா இல்லையான்னு பார்த்துட்டு அவன் செம்மையானவனாக இருக்கிறான்னு கண்டுபிடித்த உடனே அப்புறம் உயர்வை கட்டிடுவார். இந்த உயர்வு பெரிய உயர்வாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை தியானிங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.